அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடங்கள் அசுபஸ்தானங்கள், அதாவது தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அல்லது நன்மையை கொடுக்காத ஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்றது. மேஷ ராசிக்கு அதுபோல கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் என்பது தீய ஸ்தானங்களாகும். அந்த ஸ்தானங்களுக்கு ஒரு கிரகம் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு ஒரு ராசிக்கு 3, 6, 8, 12ஆம் இடங்களிலே ஒரு கிரகம் வருகின்ற பொழுது அந்த கிரகம் அந்த ராசிக்கு நன்மையை கொடுக்காத அல்லது தீய பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக அமைகின்றது. இப்பொழுது கடந்த 17ஆம் தேதி, அதாவது இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் தனுசு ராசிக்கு வந்திருக்கின்றார். சூரியன் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கின்ற அன்றைய தினம் முதல் தமிழ் மாதம் மார்கழி மாதம் துவங்கி இருக்கின்றது. இந்த சூரியன் வந்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம். இந்த சூரியன் மேஷ ராசிக்கு 5ஆம் இடமாகிய சிம்ம ராசிக்கு அதிபதி. இந்த சூரியன் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், தாய் மாமா ஸ்தானம், மேற்கல்வி ஸ்தானம், ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம், புத்திரஸ்தானம் ஆகிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானமாகும் 5ஆம் இடம். அந்த மேசராசிக்கு 5ஆம் இடமாகிய ஆவணி மாசத்திற்குரிய அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்பொழுது இந்த மார்கழி மாதத்திலே வந்திருக்கக்கூடிய தனுசு ராசி மேசராசிக்கு 9ஆம் இடமாகும். ஆகவே மேசராசிக்கு சுபஸ்தானமாதிபதியாகிய 5 கூடியவனாகிய சூரியன் சுபஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு தனுசுவிற்கு வந்திருக்கின்றார். ஆகையினாலே இந்த மார்கழி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் நன்மைகளை தரவிருக்கின்றார். நன்மைகளை தரக்கூடியவராக அமைகின்றார் சூரியன் இந்த மார்கழி மாதத்திலே. ஆகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கின்றன. தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான், மார்கழி மாதம்தான். தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான், மார்கழி மாதம்தான். அது மேஷ ராசிக்கு தரப்போவது சுப பலன்கள் தான், சுப பலன்கள் தான். தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான், மார்கழி மாதம்தான். அது மேஷ ராசிக்கு தரப்போவது சுப பலன்கள் தான், சுப பலன்கள் தான். தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான், மார்கழி மாதம்தான். ஆகவே அந்த சுபஸ்தானாதிபதியாகிய சூரியன் 5 கூடிய சூரியன் சுபஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத சூரியன் நன்மையை தரவிருக்கின்றார். அவர் இந்த மாதம் முழுவதும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆத்மாவின் உயர்விலே, ஆத்மா விடுதலை பெறுவதிலே, ஆத்மா மேன்மை அடைவதிலே, ஆன்மா
துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பம் அடைவதிலே இவர்களுக்கு நாட்டம் உண்டாகும். ஆன்மீகம் நாட்டம் கொள்வார்கள் இவர்கள். மேலும் அதனாலே அந்த ஆன்மீக நாட்டத்தினாலே இவர்களுக்கு பக்தி பெருக்கம் அதிகமாகி இறைவன்பால் அதிகமாக பாசம் கொண்டு பக்தி பாராட்டி அதன் பொருட்டு மத சம்பந்தமான நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த மேசராசி அன்பர்கள் ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள், மத நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். மேலும் இவர்கள் இந்த மாதம் முழுவதும் தந்தை இவருக்கு மிக ஆதரவாக இருப்பார். தந்தையின் ஆதரவு, அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மேசராசி அன்பர்களுக்கு குருவினுடைய அன்பும் ஆதரவும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்திலே சிறப்பாக அமையும். அதாவது ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள், மத நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள், மத நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். தந்தையின் ஆதரவும் உண்டு, அத்தந்தையின் ஆதரவும் பெறுவார்கள். குருவின் ஆதரவும் பெறுவார்கள், குருவின் ஆதரவும் பெறுவார்கள். ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள், மத நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். தந்தையின் ஆதரவு பெறுவார்கள், குருவின் ஆதரவும் பெறுவார்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த மேசராசி அன்பர்கள் ஆன்மீக நாட்டம் கொள்வார்கள், மத நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள், தந்தையின் ஆதரவு பெறுவார்கள் மற்றும் குருவின் ஆதரவும் பெறுவார்கள் இந்த மார்கழி மாதத்திலே. அது மட்டுமல்லாமல் மேலும் சில நன்மைகளும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. கல்வித்துறையிலும் இவர்கள் உயர்கல்வி, முதுகலை பட்டப்படிப்பு அல்லது ஆராய்ச்சி கல்வி இவற்றையும் தொடர்வதற்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. எளிதாக, சிறப்பாக, ஆர்வத்தோடு, எந்த பிழையும் இல்லாமல் இவர்கள் முதுகலை பட்டப்படிப்பு மேற்கொள்ளலாம், ஆராய்ச்சி கல்வி மேற்கொள்வார்கள், மேலும் உயர்கல்வியை மேற்கொள்வார்கள். உயர்கல்வி என்பது ஹையர் செகண்டரி, ஆராய்ச்சி கல்வி என்பது PhD, முதுகலை பட்டம் என்பது MA MEd போன்ற முதுகலை பட்டங்கள். ஆக உயர்கல்வி பெறுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வி மற்றும் உயர்கல்வி பெறுவதற்கும் முதுகலை பட்டம் பெறுவதற்கும் கல்வியை தொடர்வதற்கும் இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மார்கழி மாதத்திலே. அது மட்டுமல்லாமல் இவர்கள் அனைத்து செயல்களிலும் இவர்களுக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையிலே மிகவும் ஆர்வமிக்கவராக வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த மாதம் முழுவதும். அதாவது ஆராய்ச்சி கல்வி, முதுகலை பட்ட படிப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வி, முதுகலை படிப்பு உண்டு. உயர்கல்வியும் தொடர வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வி, முதுகலை படிப்பு உண்டு. உயர்கல்வி தொடரவும் வாய்ப்பு உண்டு. அனைத்தும் நல்லதாய் நடக்க உண்டு. எல்லா விஷயங்களுமே இவர்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அனைத்தும் நல்லதாய் நடப்பதுண்டு. ஆர்வம் மிகுதியாய் வாழ்வதுண்டு. ஆர்வம் மிகுதியாய் வாழ்வதுண்டு. ஆராய்ச்சி கல்வி, முதுகலை படிப்பு உண்டு. உயர்கல்வி தொடரவும் வாய்ப்பு உண்டு. அனைத்தும் நல்லதாய் நடப்பதுண்டு. ஆர்வம் மிகுதியாய் வாழ்வதுண்டு. ஆர்வம் மிகுதியாய் வாழ்வதுண்டு. இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதத்திலே ஆராய்ச்சி கல்வி தொடர வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி தொடர வாய்ப்பு உண்டு. முதுகலை பட்டம் படிப்பதற்கும் அதில் சிறப்பாக செயல்படுவதற்கும், இந்த கல்வியிலெல்லாம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த குறையும் இல்லாமல் இந்த உயர்கல்வியை, முதுகலை படிப்பினை
ஆராய்ச்சி கல்வி படிப்பினை தொடர்வார்கள். இவர்களுக்கு எல்லா காரியமுமே நல்லதாய் நடக்கும், அனைத்துமே நல்லதாய் நடப்பது உண்டு. இவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாய் வாழ்வதுண்டு. இந்த காலத்திலே ஆர்வம் மிகுதியாக வாழ்வார்கள் இவர்கள், இந்த மேசராசி அன்பர்கள். ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத சூரியன், தனுசு ராசியிலே உள்ள சூரியன் மேசராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார், கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.